ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான இந்த சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே ஆண்டவர் உலகமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு பேரே உலக ரட்சகர். 1 யோவான் 4:14 பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார். ஏதோ ஒரு பிரிவினருக்கு மட்டும் அல்ல, ஒரு மதத்திற்கு மட்டும் அல்ல, ஒரு குலத்திற்கு மட்டும் அல்ல, ஒரு சாராருக்கு மட்டும் அல்ல, உலகத்திற்கே ரட்சகராய். அவர் பேரு உலக ரட்சகர். பாருங்களேன், அப்பேற்பட்ட உலக ரட்சகர் ஒரே ஒரு நபரை தேடி வருகிறார். அந்த ஒரு நபர் யாரா இருக்கும்? பெரிய தீர்க்கதரிசியா இருக்குமோ, பெரிய ஊழியக்காரா இருக்குமோ, பெரிய படித்தோர் பணக்காரா இருக்குமோ அப்படின்னா ஆண்டவர் அதை குறித்து அதிகமாய் சொல்ல விரும்புகிறார். பாருங்களேன், ஏனென்றால் நம்ம வாழ்க்கை அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர் தேடி வந்த ஒரு நபரை குறித்து வசனம் அழகாய் சொல்கிறது. மத்தேயு 15:21 இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் தீரு சூதான் பட்டணங்களின் திசைக்கு போனார். தீரு சூதான் பட்டணங்களின் திசைக்கு போனார். வெகு தூர பிரயாணம், பெரிய கன்வென்ஷன், கிரேட் கன்வென்ஷன், பெரிய குருசேட்லாம் கிடையாது. ஒரே ஒரு நபரை சந்திக்க. அப்ப அந்த நபரை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் அந்த நபர்? 15:22 மத்தேயு பாருங்களேன். அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்தாள். ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு அந்நிய ஸ்திரீ. இவளை குறித்து சொல்லும் பொழுது மார்க் 7:26 அந்த ஸ்திரீ சீரோபேனோக்கியா தேசத்தாலாய் கிரேக்க ஸ்திரீ. அவள் ஒரு கானானிய கிரேக்க ஸ்திரீ. ஆக அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? அதான் முக்கியம். நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட வழிபடணும், நம்ம மட்டும் தான் போகணும்னு அல்ல. அவர் தேடி வந்ததே ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு கிரேக்க ஸ்திரீ. பாருங்க, கலாத்தியர் 3:28 சொல்லுகிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இதை கற்றுக் கொடுக்கிறாரு. நீ ஜாதி பார்க்காத, மதம் பார்க்காத, ஆண் பெண் பார்க்காத, இல்லைங்களா, ஊர் பார்க்காத, கிழக்கு பார்க்காத, மேற்கு பார்க்காத, வடக்கு பார்க்காத, இல்ல நான் இந்த ஊர் அந்த ஊர். ஒரு சபை எடுத்துங்க, அதுல எத்தனை கூறுகுது இல்லையா? அவங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருவாங்க, 2 பிரிச்சிருவாங்க, உடைச்சிருவாங்க. சொல்றாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. கொலோசியர் 3:11 பாருங்களேன். கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரும் எல்லாருமா இருக்கிறார். அப்ப இவ வந்த நோக்கம் என்னங்க? இவளுக்காக வரல, தன் மகளுடைய விடுதலைக்காக வந்தால். 15:22 சொல்கிறது, ஆண்டவரே என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். உடனே இவள் விடியலை கண்டாளா அல்லது சுகம் கிடைத்ததா என்பதுதான் பெரிய கேள்விக்குறி. ஆண்டவர் இவளுக்கு சுகம் கொடுத்தாரா என்று. ஏன் ஆண்டவர் இவளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்ற கோணத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது நம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது அவருடைய தாழ்மை பாருங்களேன். அந்த அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறுபெண்ணின் தாயாக ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் பாதத்தில் வந்து விழுந்தாள். ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டோன்னு ஸ்ட்ரெயிட்டா பாதத்துல வந்து விழுத்துட்டா. மார்க் 7:25 தாழ்மை. உமக்கு என்னை தவிர, ஆண்டவரை தவிர யாரும் இல்ல ஆண்டவரை அப்படின்னு சொல்லத்தக்கதாக அவள் விழுந்தாள். 15:22 பாருங்களேன். அவரிடத்தில் வந்து தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கேட்டாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அப்ப ஆண்டவர் என்று அறிந்திருந்தால், தாவீதின் குமாரன் என்று வம்சத்தை முழு தெரிந்து வைத்திருந்தார், இரக்கமுள்ள தேவன் என்று, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று அறிந்திருந்தால், தான் அவருக்கு முன்பாக அடிமை என்று, வெறுமை என்றும் ஒன்றும் இல்லை என்னும் பாதத்தில் விழுந்து காண்பித்தாள். இப்ப பாருங்களேன், அவருடைய பாதத்தில் விழுந்த உடனடியா நம்ம நினைப்போம் உடனே ஆண்டவர் சுகம் கொடுத்திருப்பார். அதான் இல்ல. இரண்டாவது, அவளுக்கு முதல் தாழ்வு மட்டும் இல்ல, விசுவாசம் ஒன்று இருந்தது. என்ன விசுவாசம்? அவரை ஆண்டவர் என்று விசுவாசித்தால். 15:22 மத்தேயுல. 7:26 மார்க்ல பாருங்களேன். அவள் தன் மகளை பிடித்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். அப்ப ஆண்டவரிடத்துல வேண்டினால் நிச்சயமாக செய்வார் என்ற ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு கிடைச்ச பதில் என்னங்க? அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. 23வது வசனம் மத்தேயு 15 பாருங்களேன். 2வது பேசுறாரு, வாய் திறந்து பேசணும்னா சொல்றாரு, காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாத்திற்கு வந்தன தவிர மற்றபடி அல்ல என்றார். இதுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்சரே கரெக்ட், காமா இருந்தது இல்லையா? அகைன் அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவர் பணிந்து கொண்டார். இப்ப ஆண்டவர் திரும்ப வாய் திறந்து பேசுறார். 15:26 பாருங்களேன். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதில்ல என்றார். முதலில் சொன்ன 2 பதிலே தேவலாம்.
இல்லைங்களா? எங்க இருந்தோ வந்தா வெகு தூரத்துல இருந்து அவளுக்கு இந்த பதில் தேவையாங்க. அப்ப உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமா என்ன வேண்டும். அப்ப அழிந்து போகிற பொண்ணே அக்னியினால சோதிக்கப்படும் பொழுது அதை பார்த்து வெளியேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாகும் என்பதை நிரூபிக்க கர்த்தர் இந்த கேள்விகளை பதிலாய் சொன்னார். அவ்வளவுதான். பாருங்களேன், கடைசியா அவளோட விடாமுயற்சி என்ன பண்ணா, அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரை, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜையிலிருந்து விழும் துணிகளை தின்னுமே என்றார். அவ்வளவுதான் சொல்லிட்டார் ஆண்டவர். ஏப்பா, நான் உனக்காக வரலமா, இது வேற விஷயமா, வேற நபர்பான். அவன் விடுற மாதிரி இல்ல. உடனே சொன்ன உடனே என்ன பண்ணார் ஆண்டவர்? ஏசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். அப்ப இந்த விசுவாசம் பாத்தீங்களா, முதல்ல அவளுக்கு இருந்த ஒரு தாழ்மை, ரெண்டாவது அவளுக்கு இருந்த விசுவாசம், மூணாவது அவருக்கு விடாமுயற்சி. நம்முடைய வாழ்க்கையில் அந்த மூணும் காணப்பட்டால் நாம் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். இந்த நாளில உன்னுடைய விசுவாசம் உன்னை வாழ வைக்க போகிறது. உன்னோட தாழ்மை உன்னை உயர்த்த போகிறது. உன்னை விடாமுயற்சி எல்லா தோல்விகளை தோற்கடிக்க போகிறது. ஒரு விசை கண்களை மூடலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளிலே கர்த்தாவே, இந்த கானானிய ஸ்திரீ மூலமா தேவன் கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் தாழ்மையாய் விசுவாசத்துல விடாமுயற்சியாய் பற்றி கொள்ள கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். பார்த்து பிள்ளைகளோட வாழ்க்கையில மாற்றம் மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா இவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.